அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஹிந்தியில் அறிக்கை வெளியிட தொடங்கி இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹிந்தியில் வெளியான நிலையில் தற்போது ஆங்கிலம், தமிழோடு சேர்த்து ஹிந்தியிலும் வானிலை அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை வானிலை ஆய்வு மையத்துல தினசரி வானிலை அறிக்கை என்பது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது 3வது மொழியாக ஹிந்தி மொழியையும் தற்போது வழங்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலுமே அந்த அறிவிப்பு என்பது வெளிவந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஹிந்தியில் வழங்கப்படக்கூடிய அந்த அறிக்கை என்பது வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது 3வதாக மறுபடியும் அந்த ஹிந்தி மொழியையும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேரளாவில் ஆங்கிலத்தில் மட்டுமே இந்த அறிக்கை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று ஆந்திராவில் ஆங்கிலம், தெலுங்கு அந்தந்த மாநிலங்களுடைய மொழிகள் தாய்மொழிகள்ல வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஹிந்தி மொழி என்பது முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.